வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் மே மாதம் 1ஆம் தேதி 2024 நடைபெறுகின்ற குரு பெயர்ச்சிக்குரிய பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம். விக்னேஸ்வராய நமக. முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கரூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து நடைபெறுகின்ற குரு பெயர்ச்சியிலே அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இப்பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் bharatmatchpoint.com திருமண இணையதளம். அனைத்து மத இன ஜாதியினருக்கான திருமண இணையதளம். வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். எங்களுடைய மற்றொரு நிறுவனமான தி அஸ்ட்ராலஜி ஷாப்பிலே நவரத்தினங்கள், வாஸ்து சம்பந்தப்பட்ட பொருட்கள், கருங்காலி மாலை, மேலும் ராசிக்குரிய எந்திரங்கள் போன்றவைகள் பூஜிக்கப்பட்டு தருவிக்கப்பட்டு உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். விருப்பப்படுகின்றவர் எங்களை அணுகலாம். மேலும் என்னிடம் நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் வழியாகவோ ஜோதிட பலன் கேட்க விரும்புகின்றவர்கள் கீழே இருக்கின்ற அலைபேசியிலே அழைக்கலாம். குரு பெயர்ச்சி நவக்கோள்களிலே முழு சுபர் குரு பகவான் மட்டுமே. அதற்கு அடுத்ததாகத்தான் சுக்கிரன் முக்கால் சுபர். குருவோ தேவகுரு, சுக்கிரனோ அசுரகுரு. குரு அணியை சேர்ந்தவர்கள் என்று பார்க்கின்ற பொழுது குரு, சூரியன், செவ்வாய் போன்ற ராஜகிரகங்கள் ஒரு அணியாக இருக்கின்றார்கள். அவ்வாறு பார்க்கணும். சந்திரன் வளர்பிறையில் குரு அணியை சேர்ந்தவராக இருப்பார். இருப்பினும் சந்திரன் குருவுக்கு நட்பு பாராட்டக்கூடியவர். குரு சந்திரன் சேர்க்கை என்பதே குரு சந்திர யோகம். குரு செவ்வாய் சேர்க்கை என்பதே குரு மங்கள யோகம். குரு சூரியன் சேர்க்கை என்பது சிவராஜ யோகம். என்று குருவுடைய தொடர்பை பெறுகின்றவர்கள் மிக பலம் பெறக்கூடியவராக இருப்பார்கள். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது குரு பார்வை கோடி நன்மை என்பதையும் நாம் அறிந்ததே. குரு பார்வை 5, 7, 9. 7ஆம் பார்வை எல்லா கிரகங்களுக்கும் உள்ளது. ஆனால் குரு விசேஷ பார்வை 5, 9. சனி செவ்வாய் போன்றவர்களுக்கு விசேஷ பார்வை இருக்கிறது. இவற்றிலே குருவுடைய பார்வை விசேஷ பார்வை 5, 9 என்கின்ற கோணப்பார்வை ஏற்படுகின்றது. ஆகையால் தான் குரு பார்வை மிக சிறப்பானது. காலபுருஷ தத்துவத்தின் 9ஆம் வீடாகப்பட்ட தனுசையும் 12ஆம் வீடாகப்பட்ட மீனத்திற்கும் அதிபதி குரு பகவான். அவ்வாறு பார்க்கின்ற குரு பகவான் பொன்னவன் பிரகஸ்பதி என்று அழைக்கப்படுகின்றவர். மே மாதம் 1ஆம் தேதி 2024 மேஷ ராசியிலே இருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார். ரிஷபராசியிலே 378 நாட்கள் சஞ்சாரம் செய்வார். இவற்றிலே வக்ரமும் அடைவார். அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி 2024 ரிஷபராசியில் வக்ரம் அடைகின்ற குரு பகவான் பின்னோக்கி செல்வார். அவ்வாறு பின்னோக்கி செல்கின்றவர் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி அன்று 2025 ரிஷபராசியில் வக்ர நிவர்த்தி அடைவார். அதன் பிறகு முன்னோக்கி செல்ல ஆரம்பிப்பார் ரிஷபராசியிலே. அவ்வாறு ரிஷபராசியிலே அவர் மே மாதம் 14ஆம் தேதி 2025 வரை சஞ்சாரம் செய்கின்றார். ஆகையால் குரு ரிஷபராசியிலே 378 நாட்கள், இவற்றிலே 115 நாட்கள் வக்ரகதியில் இருப்பார். இங்கு குரு பார்வை எந்தெந்த ராசிக்கு அமைகின்றது? குருவுடைய 5ஆம் பார்வை கன்னி ராசியின் மீது பதிகின்றது. குருவுடைய 7ஆம் பார்வை விருச்சிக ராசியின் மீதும் 9ஆம் பார்வை மகர ராசியின் மீதும் இருக்கின்றது. இந்த ராசிகள் பலம் பெறுகின்றது, சுப பார்வையை அடைகின்றது. அவை சிறப்பானது. எனவே இந்த 3 ராசிகள் மிகவும் பலம் வாய்ந்ததாக இந்த 370 நாட்களிலே நன்மைகளும் யோகங்களையும் அடையக்கூடியதாக அமையும். பொதுவாக குரு பகவான் ஒருவருடைய ராசிக்கு 2,
5, 7, 9, 11 இந்த 5 இடங்களில் அமர்கின்ற பொழுது பலம் வாங்கிறது. அதுவே குரு பலம். ஆகையால் இந்த பயிற்சியிலே பலம் பெறுகின்ற ராசிகள் எவை என்பதையும் மற்ற ராசிகளுக்கும் எவ்வாறு பலன்கள் இருக்கிறதையும் என்பதை பார்க்கவிருக்கின்றோம். பொதுவாக கோச்சார பலன்களை பார்க்கின்ற பொழுது கோச்சார வேதைக்கு முக்கியத்துவம் தர வேண்டும். ஒரு கிரகம் ஒரு இடத்தில் அமர்கின்ற பொழுது யோகம் செய்யலாம் அல்லது அவயோகம் செய்யலாம். இரண்டும் இருக்கின்றது. நல்லவையும் இருக்கின்றது, கெட்டவையும் இருக்கின்றது. ஆனால் ஒரு கிரகம் ஒரு இடத்தில் அமர்கின்ற பொழுது கெட்டது செய்வதாக இருந்தால் அதற்கு ஒரு வேதை ஸ்தானம் இருக்கும். அந்த இடத்தில் வேறு ஒரு கிரகம் அமர்ந்தால் அந்த கிரகம் கெடுதலை செய்யாது. வேதைக்குரிய அந்த கிரகம் வேதகனாக செயல்பட்டு தடுப்பான். உதாரணமாக சனி 8 இருந்தால் அஷ்டம சனி. ஆனால் சனி 8 இருக்கின்ற பொழுது ராசிக்கு 7ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் சனியால் பாதிப்பில்லை. அதே போலவே குரு 10 இருந்தால் தனநாசம், பொருளாதார ரீதியாக பாதிப்பு போன்றவைகள் இருக்கும். ஆனால் குரு 10 இருக்கின்ற பொழுது ராசிக்கு 9ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் குருவால் பாதிப்பு இல்லை. இதுவே கோச்சார வேதை. நீங்கள் கூகுள் வலைத்தளத்தில் கோச்சார வேதை சார்ட் என்று நீங்கள் சர்ச் செய்தீர்கள் என்றால் தமிழிலும் ஆங்கிலத்திலும் இருக்கும். அவற்றை பார்ப்பதன் மூலம் உங்களுக்குரிய அந்த வேதை சார்ட்டை பார்ப்பதன் மூலம் எவ்வாறு ஒரு கிரகம் நன்மையும் செய்யும், தீமை செய்கின்ற கிரகங்கள் தடுக்கப்படும் என்பதையும் அறிந்து கொள்ள முடியும். சந்தேகங்கள் இருந்தால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள், அவற்றையும் நான் உங்களுக்கு விளக்குவேன். இனி நாம் ரிஷபராசியில் அமர்கின்ற குரு பகவான் எவ்வாறு உங்கள் ராசிக்குரிய பலாபலன்கள் வரப்போகிறார் என்பதை காணவிருக்கின்றோம். உங்களோட ராசிக்குரிய பலன்களும் உங்களுடைய குடும்பத்தினர் நண்பர்களுடைய ராசிக்குரிய பலன்களையும் பாருங்கள். நண்பர்களுக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இனி உங்கள் ராசிக்குரிய பலன்களை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கான குரு பயிற்சிக்குரிய பலாபலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள சிம்மராசி அன்பர்களே, தைரியம், துணிச்சல், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, அதே சமயத்தில் பிடிவாத குணம் கொண்ட உங்களுக்கு யோகாதிபதி குரு பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்துக்கு வருகிறார். பொதுவாக 10ல் குரு அமர்வது சிறப்பல்ல. 10ல் குரு அமர்கின்ற பொழுது ராசிக்கு 9ஆம் இடத்தில் ஒரு கிரகம் அமர்ந்திருந்தால் குருவால் பாதிப்பு இல்லை. 9ஆம் இடம் என்கின்ற மேஷ ராசியிலே எந்த ஒரு கிரகமும் அமராது ஆண்டுக்கோள்களே. ஆனால் மாதக்கோள்கள் அமர்வார்கள். அதுவும் 1 மாதம் 1.5 மாதம் என்று தான். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது 5 மற்றும் 8க்கு அதிபதியான குரு பகவான் 10ல் வந்து அமர்வதினால் எந்த ஒரு விஷயத்திலும் நிதானம், பொறுமை, கவனம் தேவை. ஏற்கனவே 7லே சனி, 2லே கேது, 8லே ராகு. 8ல் ராகு அமர்ந்திருந்தாலும் 7ஆம் இடத்தில் சனி அமர்வதினால் பாதிப்பில்லை. ஆனால் இங்கு குரு 10க்கு வருவதினால் எந்த ஒரு முயற்சியிலும் 1க்கு 2 முறை சிந்தித்து செயல்படுவதும், அவசரப்படாமல், பேராசைப்படாமல், பதற்றப்படாமல் எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் செயல்படுவதே மிக முக்கியமானது. இந்த சாவுத்தி அந்தரங்கள் சாதகமாக இருந்தால் இவற்றை பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள முடியும். பொதுவாக மகம், பூரம் மற்றும் உத்திரம் போன்ற நட்சத்திரங்கள் பிறந்த உங்களுக்கு யோகாதிபதிகள் திசை நடந்து கொண்டிருந்தால், அதாவது உங்களுக்கு சந்திர திசை, செவ்வாய் திசை போன்ற திசைகள் நடந்து கொண்டு அந்த திசைகள் லக்ன ரீதியாக பலம் பெற்றிருந்தால் இவ்வாறு குரு 10க்கு வந்தாலும் பிரச்சனையை எதிர்கொள்ள முடியும். அதே சமயத்தில் தற்பொழுது உங்களுக்கு ராகு தசை நடந்து கொண்டிருந்தால் எந்த ஒரு விஷயத்திலும் இந்த குரு பயிற்சியிலே கவனம் தேவை. 8லே ராகு இருப்பதினால் இவை உங்கள் ஜனன ஜாதகமே எடுத்துரைக்கும். ஒரு முறை ஜனன ஜாதகம் தற்பொழுது பார்த்து கொள்வது நல்லது. இங்கு துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது முதலில் தொழில் வியாபாரி என்பவர்களுக்கு 10ல் இருக்கின்ற குரு பகவான் தொழில் முன்னேற்றத்தில் முட்டுக்கட்டையை போடுவார். அதே சமயத்தில் அவர் யோகாதிபதியாக வருவதனால் சில சமயங்களிலே உங்களுக்கு ஒரு முயற்சியிலே முட்டுக்கட்டை போட்டாலும் கடின உழைப்பை கொடுத்தால் அவற்றில் நீங்கள் வெளிவர முடியும், வெற்றி கொள்ளவும் முடியும். இப்பொழுது இறை வழிபாடு மிகவும் அவசியம். ஆண்டுக்கோள்கள் சாதகமற்ற நிலையில் இருப்பதினால் இருந்தாலும் புதிய தொழில், புதிய வியாபாரம் துவங்குகின்ற ஒரு நிலை வருகின்ற பொழுது 1க்கு 2 முறை கவனமாகவும் பொறுமையாகவும் செயல்படுத்துவதும் அந்த முயற்சியிலே உங்கள் ஈடுபாட்டை காட்டுவதும் நல்லது.
முடிந்தவரை குரு 10ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது புதிய தொழிலோ புதிய வியாபாரமோ ஆரம்பிப்பதில் எச்சரிக்கை உணர்வு வேண்டும். அடுத்ததாக புதிய முதலீடுகள் செய்கின்ற பொழுது நிதானம் காட்டுங்கள். உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது உங்கள் வேலையிலே முழு கவனம் செலுத்த வேண்டும். மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் பார்த்து கொள்வதும், உயரதிகாரியிடம் பகைமை ஏற்படாமல் நிதான போக்கோடு எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு எச்சரிக்கை உணர்வோடு செயல்படுவது இப்பொழுது தேவைப்படுகின்றது. சக ஊழியர்கள் நட்பு பாராட்டாத நிலையும் இருக்கும். உங்கள் ராசிக்கு அவர் உங்களுடைய ராசிக்கு 10க்கு வருவதனால் இந்த எல்லையை கவனம் வேண்டும். இருப்பினும் தொழில் வியாபார உத்தியோகம் வாழ்க்கையிலே எவ்வாறு இருக்கும் என்று பார்க்கின்றபோது இங்கு குரு பார்வையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். குரு தன்னுடைய 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ல் குரு அமர்ந்தாலும் குரு பார்வை எந்த இடத்துக்கு பதிகின்றதோ அந்த இடங்கள் பலம் பெறும். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது 2ஆம் இடம் என்கின்ற தனஸ்தானத்தை குரு பார்க்கிறார். அவை 2ஆம் இடம் பலம் பெறுகின்றது. எனவே வார்த்தையிலே உங்களுடைய செயல்களிலே ஒரு புத்திசாலித்தனத்தை காட்ட வேண்டிய ஒரு முயற்சியில் உங்கள் எண்ணங்கள் இருக்கும். 7ல் சனி இருப்பதால் நட்பை நம்பாதீர்கள். நண்பர்கள் உங்களுக்கு முதன்மையான பகைவர்கள். ரகசியங்கள் பாதுகாக்க வேண்டும். வெளிப்படையாக யாரையும் கிண்டல் செய்யாமல் இருப்பது நல்லது. இது தொழில் வியாபார உத்தியோகத்தில் மிகவும் முக்கியம். அதாவது குரு 4ஆம் இடத்தை பார்க்கிறார் 7ஆம் பார்வையாக. உடல்நலத்தில் நல்ல ஆரோக்கியம் இருக்கும். அவற்றில் எந்த விதத்திலும் பிரச்சனை இல்லை. சுகஸ்தானத்தை பார்ப்பதினால் உடல்நலத்தில் நல்ல ஆரோக்கியம் இருக்கும். மந்த நிலை இருக்கும். கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும். இது சிம்மராசியிலே ஆண்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். பெண்களுக்கென்று பார்க்கும்போது கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவர் கொஞ்சம் மந்த உடல் சோர்வு அப்படின்ற வர சோர்வு, அதனால் உடல் பாதிப்புகளோ நோய் நொடிகளோ இல்லாமல் சோர்வுகள் அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக இருப்பதனால் அவற்றினால் ஒரு விதமான அழுத்தங்கள் போன்றவைகள் இருக்கும். அதே சமயத்தில் குரு தன்னுடைய 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கிறார். நண்பர்கள் தான் உங்களுக்கு இப்பொழுது எதிரிகளாக வருவார்கள். ஆனால் உங்களுடைய ஏற்கனவே இருந்த எதிரிகள் சற்று பொறுமை காட்டி ஒதுங்கி விடுவார்கள். காரணம் 6ஆம் இடத்தை குரு பார்ப்பார். அதே சமயத்தில் கடன் வாங்க வேண்டிய நிலை ஏற்படும். குரு பார்வை எந்த பாவத்தின் படுகிறதோ அந்த இடம் அதிகமான ஒரு சுபதம் என்று அதிகப்படுத்தும். ஆகையால் இங்கே குரு 6ஆம் இடத்தை பார்க்கிறார். கடன், வம்பு, வழக்கு போன்றவைகள் உள்ளது. யாரிடம் தேவையில்லாத வம்பு வழக்குகள் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். சண்டை போடாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. குறிப்பாக உத்தியோகத்திற்கின்ற நண்பர்கள் தேவையில்லாத பேச்சுவார்த்தை வாக்குவாதம் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். சிம்மராசி திடீரென்று உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் இவற்றை கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். பெண்களுக்கான பலனில் முதலில் திருமணமான பெண்களுக்கு 7ல் சனி 10ல் குரு கணவன் மனைவிகளை விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அவருடைய உடலத்தில் கவனம் செலுத்துவதும் அக்கறை காட்டுவதும் நல்லது. தற்பொழுது அவை மிகவும் அவசியம். திருமணமாகாத பெண்கள் என்று பார்க்கின்ற பொழுது திருமண குருபலமும் இல்லை. 7ஆம் இடம் கலத்திரஸ்தானத்தில் சனி பலம் கொண்டிருக்கிறார். பகை கொண்டவர். திருமண முயற்சியில் பெரிய சாதகமான பதில்கள் இப்பொழுது இல்லாத நிலையாகவே ஏற்பட்டிருக்கின்றது. அதே சமயத்தில் உங்கள் ஜனன ஜாதகம் சாதகமாக இருந்தால் திருமண முயற்சியில் அப்பொழுதும் அவசரம் காட்டக்கூடாது. ஜாதக கோச்சார ரீதியாக சரியில்லை. வீடை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பார் என்பார்கள். அதில் பலவிதமான முட்டுக்கட்டையில் வரக்கூடிய நிலை இருக்கின்றது. இப்பொழுது காலமே மாற்றம் ஏற்பட்டிருக்கின்ற சூழ்நிலைகள். எனவே திருமண முயற்சியில் பொறுமை காட்டுங்கள், நிதானம் காட்டுங்கள். உங்கள் ஜாதகம் மணமகன் ஜாதகம் ஒப்பிட்டு பார்த்து முடிவுக்கு வருவது மிக மிக முக்கியம். ஆனால் கலைத்துறையை பொறுத்தவரை கவனம், என்ன சிதறல்கள் ஏற்படும், பொறுமை இருக்காது, எவற்றிலும் பதற்றப்படுவீர்கள், அவசரப்படுவீர்கள், நிதானம் இழப்பீர்கள். இவை எல்லாம் இருந்தாலே உங்கள் கலைத்துறையில் உங்களுக்கென்று இருக்கின்ற ஒரு எதிரி கூட்டம் அவற்றை பயன்படுத்தி கொள்ளும். ஆகையால் பொறுமை வேண்டும், நிதானம் வேண்டும். தற்பொழுது அரசியலுக்கும் சிம்மராசிக்கும் தொடர்பு இருக்கிறது என்றாலும் இப்பொழுது சூழ்நிலைகள் முற்றிலும் சாதகமற்ற நிலை இருப்பதனால் உயர் பொறுப்பில் உயர் தலைவர்களிடம் கவனம் பொறுமை காட்டுவது நல்லது. மக்கள் பேச்சு, மக்கள் தொடர்பிலே உங்கள் பொறுமை இழப்பினால் தேவையில்லாத பகைமை ஏற்படும். கவனம் காட்டுங்கள். மாணவ கண்மணிகள் இறை வழிபாடு இப்பொழுது மிகவும் அவசியமாக ஏற்படுகிறது உங்களுக்கு. காரணம் 7ல் சனி 8ல் ராகு 2ல் கேது 10ல் இப்பொழுது குரு. ஆகையால் கல்வியிலே மந்த நிலை வரும். கவன சிதறல்கள், ஞாபக மறதி போன்றவைகளுக்கும் ஒரு விதமான பயம் ஏற்படும். தேர்வுகளிலே இறை வழிபாடிலே அனுமனையும் கணபதியும் சிவனையும் வணங்கி வாருங்கள், மிக முக்கியம். இதுவே சிம்மராசி அன்பர்களுக்கான குரு பேச்சு பலன். என்ன சொல்வது? 7ல் சனி 8ல் ராகு 10ல் குரு என்ற பொழுது இதுதான் சொல்ல முடியுமா? அப்படியெல்லாம் இல்லை. ஒரு 40% தான். ஆனால் உங்கள் ஜனன ஜாதகத்தில் ஜாதகம் பலமாக இருந்தால் அனைத்து சிம்மராசிக்கும் இப்படி பிரச்சனை இல்லை. ஜாதகம் பலமாக இருந்தால் எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ள முடியும்.
ஜாதகமும் பலவீனமாக இருந்தால் கோச்சாரமும் இப்பொழுது பலவீனமாக போனால் மிக நிச்சயமான பொறுமை தேவை. இது எல்லாம் உங்கள் ஜாதகம் பார்ப்பது நல்லது. ஒரு முறை தகுந்த ஜூரம் ஜாதகம் பார்த்து கொள்ளுங்கள். என்னை தொடர்பு கொண்டு ஜாதக பலனை கேட்டு அறிந்து கொள்ளுங்கள். கீழே இருக்கின்ற அலைபேசியில் அழைக்கலாம், வாட்ஸ்அப்பையும் தொடர்பு கொள்ளலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை நாம் பார்த்தது மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு மே 1ஆம் தேதி 2024 செல்கின்ற குரு பகவானுக்குரிய பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் கண்டும். இது ஒரு பொது பலன். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன் தெரிய வரும். இது பிறந்த நேரம், தேதி, மாதம், வருடம் மற்றும் பிறந்த இடத்தின் அடிப்படையிலே தெரிய வரும். பெயர் ஜோதிடம் எல்லாம் இதுக்கு பொருந்தாது என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் இந்த குரு பயிற்சியிலே உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் புரிவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். மீண்டும் மற்றொரு பதிவிலே சந்திக்கின்றேன். நலம் பெறுக, வளம் பெறுக. வணக்கம்.